ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஐபிஎல் பிளேயர்ஸ் ரிலீஸ் டேட் நெருங்கிடுச்சு. ஸோ எந்தெந்த டீம் யார் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றத நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிஎஸ்கே பார்க்கலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆல்ரெடி ரிட்டையர் ஆகிட்டனால அவர் வெளியே போயிடுறாரு. அப்புறம் இப்போ ஜடேஜா, சாம் கரனை வந்து ஆர்ஆரோட ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டுருக்கனால கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் கூட சிஎஸ்கேலேருந்து வெளில போயிட்டு அதுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் உள்ளே வர போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஜேமி ஓவர்டன் எப்படி நமக்கு தேவையில்லாத பிளேயர் தான். அதுக்கப்புறம் விஜய் சங்கர், தீபக் ஹூடா, ராகுல் திரிபாட்டி. ஸோ இவங்க 3 பேருமே வந்து போன வருஷம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. அதோட பேட்டிங்கும் நம்ம அதுக்கப்புறம் எடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் இவங்க 3 பேரும் கண்டிப்பாக ரிலீஸ் தான் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இப்போது சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வர்றதுனால ஸோ அந்த ஓப்பனிங் பேட்டர் ஃபாரினர் தேவைப்படாது. ஸோ அதனால் ரச்சின் ரவீந்திரா அண்ட் டெவன் கான்வே கூட ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக நம்ம எல்எஸ்சி டீம் பற்றி பார்க்கலாம். எல்எஸ்சி டீமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரேடு வந்து நடந்திருக்கு. ஷர்துல் டாக்கூர் வந்து எம்ஐ போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவங்க அர்ஜுன் டெண்டுல்கரை வந்து எம்ஐலேருந்து வாங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஷர்துல் டாக்கூர் இங்கேருந்து போயிட்டார். ஸோ அது ஒரு ரிலீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் மேபி ஆகாஷ் தீப் அவங்க ரிலீஸ் பண்ண வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயரே அவர் மேலே நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கான பவுலிங் அவர்கிட்டேருந்து வரல. ஸோ அவர் ஒரு ரிலீஸாக இருக்கும். அப்புறம் டேவிட் மில்லர், ஸோ அவரை வந்து அவங்க அகாமடேட்டே பண்ண முடியல டீமில். ஏன்னா ஆல்ரெடி டாப்பில் 3 ஃபாரினர்ஸ் ஆகிறதுனால பவுலிங் வேறு வீக்காக இருந்துச்சு. பவுலர் தான் ஃபாரினர்ஸில் போவாங்க அப்படின்றனால டேவிட் மில்லர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆவார். ஸோ அதோட ஷமார் ஜோசப்க்கும் அவங்க லாஸ்ட் இயர் வாய்ப்பு கொடுக்கல. ஸோ அவரும் சுற்றி வேறு எங்கேயும் நல்லா போட்ட மாதிரி தெரில. விளையாடுறதும் இல்லை, நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ அவரும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் மயாங்க் யாதவ் மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவர் சீசன் ஃபுல்லாகவே அவைலபிளாக வந்து ஒரு 2 மேட்ச் ஆடினார். திரும்பவும் இன்ஜுரி ஆகிடுச்சு. ஸோ அவர் ஒரு ஹை ப்ரைஸில் எடுத்திருக்கனால மேபி அவர் ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப வாங்க பார்க்கலாம். இல்லை வேறு ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு அவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் எல்எஸ்ஜியோட ரிலீஸஸ். ஸோ அடுத்து நம்ம குஜராத் டைட்டன்ஸ் ஜிடி அவங்களோட ரிலீஸஸ் யாராக இருக்கும்னு பார்க்கலாம். ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் அவரை வந்து எம்ஐக்கு ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் ஒரு ரிலீஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தா கெரால் கோட்ஸி, ஸோ அவருமே நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ். ரபாடாக் பேக்கப்பாக வச்சுருந்தாங்க. பட் எங்கேயுமே அவர் பெருசாக விளையாடின மாதிரி தெரியல. ஸோ அவரே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் குல்வந்த் கெஜ்ரோலியா அவரும் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனால அவரை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கரீம் ஜன்னத் அவங்க எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரில. எந்த ரோலில் ஃபிட்டின் பண்ணுவாங்க எதுவுமே தெரியாதனால அவரும் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இஷாந்த் சர்மாவுமே அவங்களுக்கு பெருசாக யூஸ் ஆகலை. ஸோ அவரே ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்றது தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 3 டீமுக்கு இதெல்லாம் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிலீஸஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் போடுங்க. See you in the next video.